ஜெபிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவரே, சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே உரியது. நீர் உம்மிடம் இருந்த ஒரு இருதய பாரத்தை அடியானுக்கு வெளிப்படுத்தி அதற்கு என்னை பயன்படுத்தி வருகிறீர். உம்முடைய கரத்தில் கருவியாக மாத்திரம் நான் திகழ இப்பொழுதும் என்னை முழுவதும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். நீர் உம்முடைய இருதயத்தை எங்களுக்கு திறந்து தாரும். கர்த்தாவே, பேசும். அடியார்கள் கேட்கிறோம். கர்த்தாவே, பேசும். அடியார்கள் கேட்கிறோம். கர்த்தாவே, பேசும். அடியார்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்முடைய தேவனால் எவ்வளவாக நேசிக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்கள். ஆச்சரியம். இந்த 4வது எபிசோடுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த எபிசோடில் ஏன் நாம் கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாக வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதன் அவசியம் என்ன என்பதை குறித்து பார்க்க போகிறோம். வாசிப்போம். ஆமோஸ் 8வது அதிகாரம் 11வது வசனம். இதோ, நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். நாம் இப்பொழுது படித்த இந்த 2 தீர்க்க தரிசனங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இரண்டுமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடக்கும் 2 சம்பவங்களை பற்றி கூறும் தீர்க்க தரிசனங்கள். ஒரு காலம் வருகிறது. அந்த காலத்தில் ஒரு பஞ்சம் உண்டாக போகிறது. அது ஆகாரத்தினால் உண்டாகும் பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகும் தாகமும் அல்ல. அது கர்த்தருடைய வசனம் கிடைக்க பெறாத ஒரு பஞ்சம். அந்நாட்களில் நம்மிடம் கர்த்தருடைய வசனமாகிய வேதாகமம் இருக்காது. அந்நாட்களில் நாம் கர்த்தருடைய வசனமாகிய பிரசங்கங்களை கேட்க முடியாது. அந்நாட்களில் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கும் ஊழியர்கள் அதை பிரசங்கிக்க முடியாது. அப்படிப்பட்ட நாட்களில் கர்த்தர் மாம்சமான யாவர் மேலும் கர்த்தருடைய ஆவியை ஊற்றுவார். அப்பொழுது நம் குமாரரும் நம் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். நம் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். நம் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர் மேலும் கர்த்தருடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் கர்த்தருடைய ஆவியை ஊற்றுவார். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். நாம் கடந்த எபிசோடுகளில் பார்த்தோம். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ரேமா வகை வார்த்தைகள் என்பது தரிசனங்கள், சொப்பனங்கள், முகமுகமாக கர்த்தரை தரிசித்தல், சத்தங்களை கேட்டல், தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம் நாவிலிருந்தே கர்த்தர் நமக்கோ பிறருக்கோ பேசுதல். இவைகளே ரேமா வகை வார்த்தை என்று பார்த்தோம். ஒரு காலம் வரும்போது மாம்சமான யாவரும் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த ரேமா வகை கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஜீவனுள்ள வார்த்தைகளை பெறுகிறார்கள் என்பது உங்களுக்கு புரிய வருகிறதா? இந்த யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் கூறப்பட்டுள்ள தீர்க்க தரிசனம் மாம்சமான யாவர் மேலும் கர்த்தருடைய ஆவி பொழிவதினாலே அவர்களுக்கு உண்டாகிற அனுபவங்கள். அந்த அனுபவங்கள் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ரேமா வகையான ஜீவனுள்ள வார்த்தைகள்.
எனவே ஒரு காலம் வரும்போது மாம்சமான யாவரும் மத்தேயு 4 அதிகாரம் 4 சொல்லப்பட்டுள்ள கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஜீவனுள்ள வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். யோவேல் 2 அதிகாரம் 29 ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளதே. ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் என்பவர்கள் சுவிசேஷகர்கள், அப்போஸ்தலர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள் என்று எபேசியர் 4 அதிகாரம் 12 மற்றும் 13 கூறுகிறதல்லவா? ஏன் அவர்கள் இப்பொழுது தீர்க்க தரிசனம் கூறவில்லையா? கூறுகிறார்களே. அப்பொழுது இந்த தீர்க்க தரிசனம் கூறுவதுதான் என்ன? இப்பொழுதும் அவர்கள் தங்கள் ஊழியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் கையில் கர்த்தருடைய வசனமாகிய வேதாகமம் உள்ளது. அதை வைத்து கர்த்தருடைய ஊழியர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனம் கிடைக்கப் பெறாத பஞ்சகாலம் ஒன்று வருகிறது. அப்பொழுது ஊழியக்காரர்கள் கையிலும் ஊழியக்காரிகள் கைகளிலும் கர்த்தருடைய வசனமாகிய வேதாகமம் இருக்காது. அந்நேரங்களில் அவர்கள் மேல் ஒரு ஆவி ஊற்றப்படும். அந்த ஆவியின் அபிஷேகம் அவர்களை தீர்க்க தரிசனம் உரைக்க வைக்கும். அது மனுஷரை பிழைக்க வைக்கும் ரேமா வகை வார்த்தையை தீர்க்க தரிசனமாக கூறும். மேலும் அந்நாட்களில் கர்த்தர் ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் தம்முடைய ஜனங்களோடு பேசுவதற்கு பயன்படுத்த மாட்டார். தம் ஜனங்களை வழிநடத்த மட்டுமே பயன்படுத்துவார். ஏனெனில் தாமே அவர்களோடு நேரடியாக பேசுவார். வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், மூப்பர் சொப்பனங்கள் காண்பார்கள், குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அதாவது ஒவ்வொருவரும் ரேமா வார்த்தையை கர்த்தரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். ஏனெனில் அந்த நாட்களில் வேதாகமம் இருக்கும், ஆனால் அது பிழையாக்கப்பட்டிருக்கும். ஊழியர்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் கள்ள ஊழியர்களாக இருப்பார்கள். தீர்க்க தரிசிகள் இருப்பார்கள், அவர்கள் கள்ள தீர்க்க தரிசிகளாக இருப்பார்கள். நான் கூறுவதை உங்களால் நம்ப முடியவில்லை என்றால் மத்தேயு 24 அதிகாரத்தை எடுத்து முழுவதும் ஒரு முறை படித்து பாருங்கள். அந்நாட்களில் கள்ள ஊழியர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனமாய் காணப்படுகிறது. 2000 வருடத்திற்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறும் பொழுது அந்நாட்களில் என்று கூறியிருப்பார். அவர் குறிப்பிட்டுள்ள அந்த நாட்கள் என்பது இந்த நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள். எனவே அவர்கள் போதனைகளை நாம் கேட்டு வழி தவறிவிடக்கூடாது என்பதற்காகவே கர்த்தரால் இந்த பரிசு நமக்கு அளிக்கப்படுகிறது. நமது வேதாகமம் பிழையாகுமா என்று உங்களுக்கு சந்தேகம் வந்தால் குயின் ஜேம்ஸ் பைபிள் மற்றும் ஒன் வேர்ல்ட் ரிலீஜியனை பற்றி தேடி பாருங்கள். இந்த குயின் ஜேம்ஸ் பைபிள் என்பது ஓரினச் சேர்க்கையாளர்களின் வேதாகமம். அந்த வேதாகமத்தில் உள்ள வசனங்களின்படி ஓரினச் சேர்க்கை ஒரு பாவம் அல்ல மற்றும் வேதாகம பரிசுத்தவான்களில் சிலர் ஒரு ஓரினச் சேர்க்கையாளர்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளனர். ஒரே உலக மதம் கூட்டமைப்பின் கருத்துப்படி வேதாகமம் குறிப்பிடும் இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன் எனும் உண்மை புரட்டப்பட்டு எல்லா மத கடவுள்களும் வழி, சத்தியம், ஜீவன் என்கிற கருத்து உறுதிப்படுத்தப்படுகிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழுகிற நீங்களும் நானும் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியும்? நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள் என நம்பும் ஒரு நல்ல ஊழியர் திடீரென ஓரினச் சேர்க்கை பாவம் அல்ல என்று போதித்து அதற்கு ஆதரவான வசனங்களை காண்பித்தால் உங்கள் முடிவு என்ன? எனவே கொடூரமான காலகட்டம் தொடங்குவதற்கு முன்பதாக கர்த்தர் தாமே ஒவ்வொருவருடனும் பேசி வழிநடக்க திட்டம் கொண்டுள்ளார். அதற்காகவே ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தையை நேரடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போதிக்கப்படுகிறீர்கள். வேதாகமம் நீக்கப்படும் போது உலகத்திலிருந்து நீதி நீக்கப்பட்டு அநீதி நிலைநாட்டப்படும். அப்பொழுது தேவப்பிள்ளைகள் எவ்வாறு வழிநடத்தப்படுவார்கள் என்பதை தான் யோவேல் 2:28 நமக்கு கூறுகிறது.
இந்த வசனங்களோடு எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை சேர்த்து படித்து பாருங்கள். அதன் நோக்கம் புரிய வரும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பாலுண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது, அதாவது நீதியின் வசனமானது, நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். மற்றும் மல்கியா 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஓரேபிலே இஸ்ரவேலர் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாய பிரமாணமாக்கிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். ஏன் கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் பிரமாணங்களாகிய ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் ஆகிய புத்தகங்களை நினையுங்கள் என்று கூறியிருப்பார் என்று சிந்தியுங்கள். கர்த்தருடைய போஜனத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை போஷிப்பாராக. அன்பின் ஐக்கியத்தோடு இந்த கழுகின் கூட்டில் இணைந்திருங்கள். ஆமேன்.